ஹலோ வணக்கங்க. நான் மசாலா தோசை இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கிறேன், கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2 வெட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெடித்ததும் வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை போட்டு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு போடுறேன். ஃபஸ்ட்லேயே போட்டால் கறிடும், அதுதான் இப்படி போடுறேன். நீங்களும் இது மாதிரி போடுங்க. லைட்டாக உப்பு போடுங்க. போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டு அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிச்சிடணும், உருளைக்கிழங்கே இருக்கக்கூடாது. இதுக்கு லைட்டாக உப்பு போடுங்க. போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் ஊற்றுங்க போதும். பார்த்திங்களா, மசாலா வந்துருச்சா? இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தோசைக்கல்லை வச்சு மாவு ஊற்றுங்க. தோசையை கொஞ்சம் லேசாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு அந்த உருளைக்கிழங்கு மசாலா இருக்குல்ல, அதை எடுத்து அதில் போட்டு நல்லா சுற்றியும் தடவி விடுங்க. தடவி விட்டுட்டு எண்ணெயை சுற்றியும் ஊற்றுங்க. நல்லா கூட கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றுங்க. பார்த்திங்களா எப்படி மசாலையை வச்சுருக்கோம்னு. கூட கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு இதை பெரட்டி போடுங்க. மடிச்சிருங்க, அப்படியே மடித்து வச்சுருங்க. அப்படி மடிச்சிருங்க. இதுதான் மசால் தோசை. இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த மசாலா தோசை தான் செஞ்சேன். இங்கே பார்த்திங்களா, சுட்டு முடிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த மசாலா தோசை தான் சுட்டேன். சூப்பராக இருக்குன்னு எல்லோரும் சாப்பிட்டாங்க. நீங்களும் ஹோட்டல் ஸ்டைலில் இப்படி தான் செய்வாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.